வணக்கம். நம்ம பிஒய்க்யூ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வச்சு ஓம்ஸ்லா வச்சோ இல்லை ஜூல் ஹீட்லா வச்சோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். Silicon is one of the best known semiconducting material. As its temperature rises more, it becomes a better conductor, but the temperature at which the silicon gets permanently damaged is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிலிக்கான் சிறந்த அறியப்பட்ட குறைக்கடத்திகளில் ஒன்றாகும். அதன் வெப்பநிலை அதிகரிக்கையில் அது சிறந்த கடத்தியாகிறது. ஆனால் எந்த வெப்பநிலையில் சிலிக்கான் நிரந்தரமாக செயலிழக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ மெட்டலாய்டுன்னு சொல்லுவாங்க. மெட்டலாய்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் மெட்டலாய்டுனா உலோக போலி. அதாவது இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் அஸ் எ மெட்டல். சரிங்களா? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இயற்பியல் பண்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் அஸ் எ மெட்டல். இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வேதியியல் பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் அஸ் எ நான் மெட்டல். பொதுவாக மெட்டல்ஸ் எல்லாமே உலோகங்கள் அனைத்துமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கண்டக்டர். எக்ஸப்ஷன் கேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்மத்து, அப்புறம் டங்ஸ்டன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உல்ஃப்ரம் சொல்லுவோம், டபிள்யூன்ற சிம்பிள். டங்ஸ்டனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ ரொம்ப அதிகம். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலமெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ பொதுவாக செமிகண்டக்டர்ஸ் ஆக்ட் ஆகுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டலாய்ட்ஸ் தான் செமிகண்டக்டர்ஸும் ஆக்ட் ஆகும். இப்போ இந்த சிலிக்கானை கண்டக்டிவிட்டிக்கு மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு வேலை பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறது. சரிங்களா? டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவதாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோப்பிங், மாசு ஊட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. டோப்பிங் பண்ணுறது. டோப்பிங்கை பொறுத்தளவு ரெண்டு டைப்பு, பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர். சரிங்களா? இப்போ இதில் சிலிக்கானை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி டைப்பை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போரானை யூஸ் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? ஏன்னா அங்கே வேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வேலன்ஸாக இருக்கிறத யூஸ் பண்ணுறது தான் வந்து பி டைப். என் டைப்புன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 வேலன்ஸை யூஸ் பண்ணுறது என் டைப்பு. இப்போ இதை டோப்பிங் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கண்டக்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நியர்லி 1.1 எலக்ட்ரிக் வோல்ட் வரை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ட் ஆகும். பொதுவாக ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மெமரி யூசர்ஸ், நீங்கள் மெமரி கார்டு அதில் இருக்கக்கூடிய சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சிலிக்கானால் மேனுஃபேக்சரிங் பண்ணது தான். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சிலிக்கான் வேலின்னே சொல்கிறாங்க. சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிக்கான் அதிகமாக அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால பெங்களூரில் சிலிக்கான் வேலி எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு சொல்கிறது காரணமே இதுதான். சரிங்களா? சரி, இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா குறைக்கடத்தியாக இருக்கிறது என்னவா மாறுது அப்படின்னா கடத்தியாக மாறுது. குறைக்கடத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா 10⁻2 ஓம் மீட்டர்லேருந்து 10⁻2 ஓம் மீட்டர் வரை ரெசிஸ்டிவிட்டி இருக்கக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர். இப்போ இந்த செமிகண்டக்டர் ரேஞ்சிலேருந்து என்னவோ ஆக்ட் ஆக போகுது அப்படின்னா கண்டக்டராக ஆக்ட் ஆக போகுது. கண்டக்டராக ஆக்ட் ஆகுதுன்னா ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி. சிக்மா = 1/ρன்னு எழுதுகிறோம். இப்போ சிக்மான்றது கண்டக்டிவிட்டி, ரோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி. அதாவது இது மின் தடை எண் ரோனா, சிக்மான்றது வந்து பார்த்தீங்கன்னா மின் கடத்தி எண். இப்போ ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ ஹீட் இன்க்ரீஸ் ஆக கண்டக்டிவிட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அது ஒரு கண்டக்டர் ஆக்ட் ஆகுது. சிலிக்கானுக்கு த்ரெஷோல்டு ஒரு கட் ஆஃப் ரீஜின் இருக்குது. இதுக்கப்புறம் சிலிக்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே செய்யாமல் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலிழந்து விடும். அப்படின்ற டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 150 டிகிரி செல்சியஸ், அதில் இருந்து 175 டிகிரி செல்சியஸ் வரை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் ஹீட் எனர்ஜி கொடுத்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக அது என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டே பண்ணாது. சரிங்களா? இதோட மெல்டிங் பாயிண்ட்ன்றது வேற. இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14-15 டிகிரி செல்சியஸ், 1415 டிகிரி செல்சியஸில் தான் இது மெல்ட் ஆகும். இங்கே மெல்டிங் பாயிண்ட்டை பற்றி கேட்கல. எப்போ வந்து இந்த செமிகண்டக்டர் வந்து கண்டக்டர் ஆக்ட் ஆகுது, அந்த கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டியே சுத்தமாக போயிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 150லேருந்து 175 டிகிரி செல்சியஸ். இப்போ எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் அதிகமாக ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிக்கான் தான். சரிங்களா? இப்போ இங்கே நமக்கு வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 150 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 டிகிரி செல்சியஸ். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐடியலி மாடரேட்டர்ஸ் ஹேவ், சிறந்த குறைப்பான்கள் இருக்கும் பண்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடரேட்ஸ் பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அணுக்கரு உலைகளில் பயன்படுத்துவாங்க. நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றி அதை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுறாங்க. இந்த ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு பிளவு, நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும். அணுக்கரு பிளவு நடக்க போகுது. சரிங்களா? அணுக்கரு பிளவில் பொதுவாக இதில் பயன்படுத்துறது எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஃபியூவலாக யுரேனியம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த யுரேனியமை நியூட்ரான் கொண்டு தாக்கும்போது ஒவ்வொரு யுரேனியத்திலிருந்தும் எத்தனை நியூட்ரான் வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நியூட்ரான் வெளிப்படும். திரும்ப திரும்ப தாக்குறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்கொயர்டு, 3 கியூபு, 3n வர நியூட்ரான் எண்ணிக்கை பெருகிட்டே போகும். இப்போ இந்த நியூட்ரான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறப்ப லைட்டோட ஸ்பீடில் வேகமாக ட்ராவல் பண்ணும். 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1ன்ற வேகத்தில் ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணும். அப்படி ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு கொலிஷனுக்கு உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்க, எதுலேயோ மோத விடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா ஏற்படுற ஃப்ரிக்ஷன்னால எதை ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணும். சரிங்களா? அப்போ இந்த வேலையை தான் யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடரேட்டர்ஸ். சரியா? மாடரேட்டர்ன்றது என்ன வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடி நியூட்ரானை என்ன நியூட்ரானாக மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் நியூட்ரானாக மாற்றுது. இந்த வேலை தான் முக்கியமான வேலையாக யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்டர்ஸ். இப்போ இந்த மாடரேட்டரோட பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ இந்த மாடரேட்டர் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹை அட்டாமிக் வெயிட் அண்ட் ஹை நியூட்ரான் அப்சார்ப்ஷன். நியூட்ரான் அப்சார்ப்ஷனை ரொம்ப நியூட்ரானை அதிகமாக உறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நியூட்ரானோட கொலிஷன் மட்டும்தான் நடக்கணும், நியூட்ரானை அப்சர்வ் பண்ணக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ நியூட்ரான் அப்சார்ப்ஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூட்ரானோட வேகத்தை குறைச்சி எதா மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடி நியூட்ரான்ஸாக மாற்ற முடியும். சரிங்களா? ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் வெயிட் ஹையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேபி கொலிஷன்னால என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரான் ஸ்கேட்டரிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? சிதறல் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பொதுவாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ அட்டாமிக் வெயிட் இருக்கணும், அதே மாதிரி லோ நியூட்ரான் அப்சார்ப்ஷன் இருக்கணும். அதனால தான் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபைட். கிராஃபைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஏ அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன். கார்பனின் புறவேற்றுமை வடிவமாக செயல்படுறதா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃபைட். ஒரு கார்பன் கூட 3 கிராஃபைட் இணைஞ்சிருக்கிறப்ப என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்க, 3 கார்பன் இணைஞ்சிருக்கிறப்ப கிராஃபைட் உருவாகும். ஒரு பாண்டு மட்டும் டபுள் பாண்டாக இருக்கும். சரிங்களா? இந்த செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக போகும். இன்னொன்று இந்த கிராஃபைட் ஆக்ட் அஸ் ஏ லூப்ரிகன்ஸ் ஆல்சோ. அப்போ கொலிஷன் நடக்கிறப்ப அழகாக வளைஞ்சு கொடுக்கும் தன்மை இருக்கும். சரிங்களா? அப்போ அதிகமான ஹை ஸ்கேட்டரிங் நடக்க விடாமல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூட்ரான் ஸ்பீடி நியூட்ரான்ஸை தெர்மல் நியூட்ரான்ஸாக மாற்றி விடும். அந்த வேலை தான் யார் பார்க்குறா அப்படின்னா மாடரேட்டர்ஸ். அப்போ மாடரேட்டர்ஸை பொறுத்தளவு எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் யூஸ் பண்ணலாம், அப்புறம் கனநீர்னு சொல்லக்கூடிய D2O. சரிங்களா? ஹெவி வாட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். சில இடங்களில் கூலண்ட்டாகவும் மாடரேட்டராகவும் ரெண்டுமாவே எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரையும் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ பொதுவாக ஒரு ஐடியலி மாடரேட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா லோ அட்டாமிக் வெயிட் இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லோ நியூட்ரான் அப்சார்ப்ஷன் கிராஸ் செக்ஷன் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அதை ஒரு சிறந்த குறைப்பான் அல்லது தனிப்பான்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
which charge configuration produces a uniform electric field. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா, விச் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மின்னூட்ட நிலை அமைப்பு சீரான மின்புலத்தை உருவாக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். யார் உருவாக்குவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சார்ஜஸ் புள்ளி மின்னூட்டம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தளவு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் நிலை மின்னியல்னு அர்த்தம். இதில் எதை பற்றி படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார்ஜஸை பற்றி படிப்போம். சரிங்களா, சார்ஜஸ் மின்னூட்டங்களை பற்றி படிப்போம். இந்த சார்ஜஸை மேக்சிமம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூலும்னு ஒருத்தர். சரிங்களா, கூலும் வந்து ரெண்டு சார்ஜஸ் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை பற்றி பேசுகிறாரு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி உருவாகுது அப்படின்றத பேசுகிறாரு. அதனால தான் சார்ஜோட யூனிட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலும். சரிங்களா, ஆக்சுவலாக பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு பிரித்தது பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை பற்றி பேசுனது கூலும். இப்போ கூலும் என்ன டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஃபினைட்டு பிளைனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, ஒரு இன்ஃபினைட் பிளைனாக இருந்தால் மட்டும்தான், யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபினைட் பிளைனாக இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும்னு சொல்கிறாரு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு சார்ஜ் இருக்குது, இந்த சார்ஜோட ஃபோர்ஸ் எது வர ஆக்ட் ஆகுதோ அது வர உருவாகக்கூடியதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்னெட் வச்சுருக்கேன், தூரத்தில் ஒரு ஆணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது இங்கே வைக்கிற அட்ராக்ட்ஸ் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வரேன். இப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேக்னெட்டோட ஃபோர்ஸ் இந்த ஆணி மேலே ஆக்ட் ஆகி இதை இழுக்க ஆரம்பிக்கும். இப்போ எந்த பர்டிகுலர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் ஏரியாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே சார்ஜ் இருக்குது, இந்த சார்ஜ் பக்கத்தில் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜோ இல்லை ஒரு நெகட்டிவ்லி சார்ஜோ கொண்டு வரோம். மேபி இட் சுட் பி நெகட்டிவ்லி சார்ஜாக இருந்து உங்கள் கையில் இருக்கிற சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிடும். லைக் சார்ஜஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் ஆர் அட்ராக்டிவ் ஈச் அதர். இப்போ இங்கே நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கையில் வச்சுருக்கீங்க, நான் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வரேன்னா அட்ராக்ட் பண்ணும். இதுவும் நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா ரிப்பல் பண்ணி விட்டுரும். அப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஒரு ஏரியாவை சுற்றி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்குமா அப்படின்னா டிஸ்டன்ஸ் வேரியாக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைனும் யூனிஃபார்ம் பிளைனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும். அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபினைட் பிளைன். புரியுதுங்களா? சரிங்க சார், இப்போ எல்லாமே யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபினைட் லைன் இருக்குது, யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல்லுன்னு இருக்குது. எல்லாமே யூனிஃபார்ம்லி சார்ஜாக தானே இருக்குது. அப்போ இன்ஃபினைட் பிளைனை மட்டும் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெரிக்கல் செல்லை பொறுத்தளவு காஸ் லா படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அவுட்டர் லேயரில் மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். இப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். கண்டிப்பாக சிங்கிள் பாயிண்ட் சார்ஜினால யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்க முடியாது. இப்போ இன்ஃபினைட் லைனாக பிளைனான்னு பார்க்குறப்ப ஒரு லைன் வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட் லைனாக மட்டும் லீனியர் மோஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பொதுவாக எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் வரைகிறப்ப நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள், ஒரு சர்க்குலர் ஃபீல்டாக வரைஞ்சிருக்கேன். அப்போ அது ஒரு பிளைனாக இருந்தால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அப்போ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். எலக்ட்ரான் வாஸ் டிஸ்கவர்டு பை. எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜே தாம்சன். இவர் என்னன்னா ஆக்சுவலாக இவர் கண்டுபிடிச்சதுக்கு என்னென்னு பேர் வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸே கேத்தோடு ரேஸ்ன்னு தான் பேர் வைக்கிறார். பின்னால் தான் அதுக்கு என்னென்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரான்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ ஜே தாம்சன் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறாரு. புரோட்டானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுஸ்டீன். ரூதர்ஃபோர்டு கிடையாது, கோல்டுஸ்டீன். புரோட்டானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட். அப்போ புரோட்டான் வாஸ் டிஸ்கவர்டு பை கோல்டுஸ்டீன், எக்ஸ்பிளைன்டு பை ரூதர்ஃபோர்ட். சரிங்களா? அடுத்தது இந்த சாட்விக் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரானை கண்டுபிடிக்கிறார். நியூட்டன் உங்களுக்கு தெரியும், நியூட்டன் 3 லாஸ் கொடுத்துருக்காரு. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷன் லாவை பற்றி பேசுனது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன். ரான்ஜென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சவர்.
சரிங்களா. எக்ஸ் கதிரை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரான்ஜென்ட். இப்போ இங்கே எலக்ட்ரான் வாஸ் டிஸ்கவர்டு பை ஜே தாம்சன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். த வேல்யூ ஆஃப் ஹெச்பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர், எலக்ட்ரிக் பவர், இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட். ஜேம்ஸ் வாட்னு ஒருத்தர் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதனால அவர் பேரையே யூனிட்டாக வச்சுட்டாங்க வாட். கமர்ஷியல் ப்ராடக்டாக இப்போ வாட்டை பற்றி பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியலை. சரிங்களா. இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் போயிட்டு ஒரு மோட்டார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு தண்ணி இருக்கிற மோட்டார் வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு எனக்கு வந்து ஒரு 10,000 வாட்ஸு இல்லை 10 கிலோ வாட்ஸில் மோட்டார் கொடுனா அவங்களுக்கு புரியாது. இப்போ கமர்ஷியலுக்காக ஒரு யூனிட் உருவாக்குறாங்க. அந்த யூனிட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ஸ் பவர், ஹெச்பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்ஸ் பவரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 746 வாட். சரிங்களா. 746 அக்யூரேட்டாக கரெக்டாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா 746.15 வாட். சரிங்களா. இப்போ இங்கே 746 வாட். இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹெச்பி. இது போக பிபின்னு யூனிட் இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. போனி பவர், கழுதை திறன் சொல்கிறோம். சரிங்களா. போனி பவர் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 வாட். சரிங்களா. 250 வாட். கிலோ வாட் ஹவர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ யூனிட் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றலை குறிக்கக்கூடிய ஒரு அளவீடு தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ வாட் ஹவர். கிலோ வாட்டுன்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறன். அது கூட டைமை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது எனர்ஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிலோ வாட் ஹவரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு யூனிட்னு சொல்கிறோம். வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் இருக்குல்ல, அதான் ஒரு யூனிட்னு சொல்கிறோம். சரிங்களா. சரி, அடுத்தது. இந்த கார்பன் ஃபிலமெண்ட் இஸ் இன்வென்டட் பை. கார்பன் ஃபிலமெண்ட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறாங்க. யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிசன். பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு தாமஸ் ஆல்வா எடிசனு 100 வாட்ஸ் பல்பு கண்டுபிடிக்கிறப்ப எதை யூஸ் பண்ணார் அப்படின்னா இப்போ டங்ஸ்டன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கமர்ஷியலாக. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் கண்டுபிடிக்கிறப்ப பிளாட்டினம் யூஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ எதை வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ஃபிலமெண்ட்டை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாரு. கார்பன் ஃபிலமெண்ட்டை ஒரு வேக்கம் பிளேஸில் ஹீட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது கண்டினியூவாக லைட் எனர்ஜியை தரும் அப்படின்றது தான் இவரோட தியரி. சரிங்களா. இப்போ இங்கே கார்பன் ஃபிலமெண்ட்டை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடிசன். சரியா. ஆம்பியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டை கண்டுபிடிச்சாரு. நியூட்டன் இப்போ தான் பார்த்தோம். வோல்ட்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட யூனிட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட். சரி, அப்போ கார்பன் மின்னிலையை கண்டுபிடிச்சவர் எடிசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். த சார்ஜ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ். அணுவின் மின்னூட்டமானது எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு ஆட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே யார் இருப்பா அப்படின்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நியூக்ளியான்கள். வெளிவட்டத்தில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிவட்டத்தை என்னன்னு சொல்கிறோம்னா ஆர்பிட்டால்கள், ஆர்பிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் தான் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது KLMNன்னு நீல்ஸ் போர் பேர் வச்சுருப்பார். சரிங்களா. ஆர்பிட்டாலுக்கு பேர் வந்து KLMN. தமிழில் ஆற்றல் மட்டம்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த நியூக்ளியான்ஸில் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் எப்பயுமே ஆட்டமில். இப்போ சப்போஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னவாயிரும் அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயனாக மாறிடும். இதே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயனாக மாறிடும். ஸோ இங்கே பாசிட்டிவ்லி சார்ஜ் நெகட்டிவ்லி சார்ஜ் டிபெண்ட்ஸ் அப்பான எலக்ட்ரான்ஸ். சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்னு இருந்தால் மட்டும்தான் ஆட்டம் ஸ்டெபிலிட்டியில் இருக்கும். ஸோ எப்பயுமே சார்ஜ் ஆஃப் ஆட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல். ஏன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவல். சரியா. அடுத்தது. அல்டர்னேட்டிவ் கரண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு டைரக்ட் கரண்ட் பை. மாறுதிசை மின்னோட்டத்தை நேரு திசை மின்னோட்டமாக மாற்றுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. மாறுதிசை மின்னோட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்னு சொல்லக்கூடியது டைரக்ஷன் இந்த மாதிரி மாறி மாறி போகும். இதே டிசியாக இருந்துச்சு அப்படின்னா சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் இருக்கும். சரிங்களா. இப்போ இந்த கரண்ட் வேரியேஷன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்ஸ் எல்லாமே டைரக்ட் கரண்ட். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்டர்னேட்டிவ் கரண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வீட்டில் இப்போ நான் சப்போஸ் மொபைல் சார்ஜ் போடுறேன், என் பேட்டரிக்கு டிசி தேவை. நானாக வீட்டில் யூஸ் பண்ணுறது ஏசி. அப்போ ஏசியிலேருந்து டிசிக்கு நான் மாற்றணும் அப்படின்னா சார்ஜரில் அந்த மண்டமர் இருக்குமா, அதில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டிஃபையர், அலை திருத்தி அல்லது மின் திருத்தின்னு சொல்லக்கூடியது.
அப்போ ஏசி டு டிசி மாற்றணும் அப்படின்னா ரெக்டிஃபையர். இதே இது டிசி டு ஏசி மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர். சரிங்களா, புரட்டின்னு சொல்லக்கூடியது. நம்ம வீட்டில எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் போயிடுச்சுன்னா யூபிஎஸ் ஆன் பண்ணுவோம். யூபிஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பேட்டரி இருக்கும், பக்கத்தில் இன்வெர்ட்டர்னு ஒன்று வச்சுருப்போம். பேட்டரியிலேருந்து டிசி கரண்ட் தான் வரும். இந்த டிசியை வீட்டுக்கு தேவையான ஏசியாக மாற்றி கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெர்ட்டர். அப்போ ஏசி டு டிசினா ரெக்டிஃபையர். சரிங்களா, ஏசி டு டிசி ரெக்டிஃபையர். இதே இது டிசி டு ஏசி இன்வெர்ட்டர், டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, டிஏஐ டே ஒன்று வச்சுக்கிட்டு அடுத்தது அப்படியே மாற்றி படிச்சுக்கோங்க. டிசி டு ஏசி, டினா டிசி, ஏனா ஏசி, ஐ ஃபார் இன்வெர்ட்டர், டே. சரிங்களா, புரியுதா? இப்போ மாறு திசை மின்னோட்டத்தை நேர் திசை மின்னோட்டமாக மாற்றக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர். இதே டிசி டு ஏசின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர். சரி, அடுத்தது த எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் அட் அ சீப்பர் காஸ்ட். ரொம்ப ஈஸியாக குறைந்த செலவில் உருவாக்கப்படும் ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி. இப்போ சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜிலாம் ஃப்ரீயாக தானே சார் கிடைக்குது அப்படின்னா இது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகம். சரிங்களா, இதுக்கு பேனல், சோலார் பேனல்ஸு உருவாக்கி அதில் ஜென்ரேட்டரை செட் பண்ணி அதுக்கப்புறம் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். விண்டுலேயும் விண்டு மில்லை உருவாக்கி அதிலிருந்து ஜென்ரேட்டர் செட் பண்ணி கரண்ட்டை உருவாக்கணும். ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வெறும் ரோட்டார் மட்டும் இருந்தால் போதும், இதில் தண்ணி பட்டு உங்களுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி தான் கம்மி. சரிங்களா, அடுத்து ஒய் டஸ் சோலார் எனர்ஜி கன்சிடர் அஸ் ஏ ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் ஆஃப் கிரீன் எனர்ஜி. சூரிய ஒளி சக்தியை ஏன் விருப்பப்படும் பசுமை சக்தியாக தேர்வு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஏ ரெனியூவபிள் எனர்ஜி. புதுப்பிக்க இயலும் ஆற்றல், புதுப்பிக்க இயலும் ஆற்றல், புதுப்பிக்க இயல ஆற்றல்னு ஆற்றைய ரெண்டு வகையாக பிரிக்கலாம். சரிங்களா, ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள். இப்போ இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெனியூவபிள் எனர்ஜினா ஒரு தடவை பயன்படுத்திட்டோம்னா திரும்ப பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்டு எனர்ஜி ஆர் க்ரீன் எனர்ஜின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோலார் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் டூ சார்ஜஸ் அட் டிஸ்டன்ஸ் டி இஸ் எஃப். What distance apart should these charges be kept in the same medium so that the force becomes 16F? 16 மடங்கு ஃபோர்ஸ் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2 மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட இடப்பெயர்ச்சி D ஆக இருக்கும்போது கவர்ச்சி விசை F ஆக உள்ளது. கவர்ச்சி விசை 16F ஆக மாற இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூலும் ஃபார்முலா தான், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை D ஸ்கொயர். சரிங்களா, இப்போ இந்த நார்மலாக இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஆ இருக்குது. இது 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். சரிங்களா, 16 இன்ட்டு எஃப். அப்போ டிஸ்டன்ஸு பொதுவாக நம்ம நியூட்டன்ஸில் ஆனாலும் சரி இல்லை கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயரில் ஆனாலும் சரி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா குறையுன்றாங்க. இப்போ Q1 Q2ன்னு 2 சார்ஜஸை Dன்னு ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை 2Dன்னு மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ கண்டிப்பாக இதில் இருக்க ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இதேவே இன்னும் குறைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, Q1 Q2 ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை குறைக்கிறேன், ஒரு 1/4 பங்கு குறைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, D/4ன்னு மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இங்கே D/4ன்னு போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா D/4², இப்போ D/16. சரிங்களா, இந்த 16 இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஃபோர்ஸ் என்னவாயிரும் 16 இன்ட்டு எஃப்ஆ மாறிடுது. புரியுதா? அப்போ டிஸ்டன்ஸு குறையணும். எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 பகுதியாக குறையும், D/4. புரியுதா? இப்போ D/4ன்னு இருக்கிறப்ப தான் உங்களுக்கு ஃபோர்ஸு 16 டைம்ஸாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following particle has same mass as that of the electron? எலக்ட்ரான் மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு சேம் மாஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானோட ஆப்போசிட், அதாவது எதிர்பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்ரான், புரோட்டான் கிடையாது. சார்ஜ் வைஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் நெகட்டிவ்,
புரோட்டான் பாசிட்டிவ்னு சொல்கிறோமே தவிர எலக்ட்ரானோட எதிர்பொருள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரினோ இருக்குது, இதோட எதிர்பொருள் என்னன்னு சொல்கிறோம்? ஆன்டி நியூட்ரினோன்னு சொல்கிறோம். சரிங்களா? பவுலின்றவர் கண்டுபிடிச்சது. அப்போ நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ. அதே மாதிரி எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்ரான். சரியா? எலக்ட்ரானை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாஸாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்ரான். இப்போ புரோட்டானை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1836 மடங்கு எலக்ட்ரானோட அதிக நிறை கொண்டது. நியூட்ரானும் சேம் தான், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 1838 மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அதிகமாக இருக்கும். நியூட்ரினோவோ ஆன்டி நியூட்ரினோவோ பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானோட ரொம்ப 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 குறைந்த அளவு, கிட்டத்தட்ட 1 மில்லியன் டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைஞ்ச அளவு நிறை கொண்டது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரினோ. அப்போ இங்கே ஆர்டர் படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூட்ரான், அதுக்கப்புறம் புரோட்டான், அதுக்கப்புறம் எலக்ட்ரான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்ரான் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதுக்கப்புறம் நியூட்ரினோ. சரிங்களா? லெஸ் மாஸ் இருக்கிறது நியூட்ரினோ தான். புரியுதா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரானுக்கும் யாருக்கும் சேம் மாஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானுக்கும் பாசிட்ரானுக்கும் தான் சேம் மாஸாக இருக்கும். ஆன்சர் சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஃபார் லித்தியம் அயன் பேட்டரிஸ்? லித்தியம் அயன் பேட்டரிஸை பொறுத்தளவு நம்ம அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோனில் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். லித்தியம் அயன் பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜடு. சரிங்களா? லித்தியம் 3+. இப்போ பாசிட்டிவ்லி சார்ஜடு. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேட்ரிஸில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தான் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒயில் த பேட்டரி இஸ் டிஸ்சார்ஜிங் த ஆனோட் ரிலீசஸ் லித்தியம் அயான் டு த கேத்தோட். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எலக்ட்ரோலைசிஸ் தான் நடக்குது, மின்னார் பகுத்தல் முறை தான் நடக்கும் இந்த பேட்டரிக்குள்ளே. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆனோடு இருக்கும், கேத்தோடு இருக்கும், மின் பகுலியாக அந்த லித்தியம் அயன் செயல்படும். இப்போ நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேத்தோடில் இருக்கிற லித்தியம் அயன் ஃபுல்லாக யாரை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஆனோட நோக்கி வர ஆரம்பிச்சிடும். இதே இது டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஆனோடிலேருந்து எங்கே வர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேத்தோட பார்த்து ரிலீஸ் ஆகும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா while the battery is discharging the anode releases lithium ion to the cathode. கேத்தோடுலேருந்து ஆனோடுக்கு வந்துச்சு அப்படின்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனோடுலேருந்து கேத்தோடுக்கு போச்சு அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். சரிங்களா? சரி, அடுத்தது 13. A heater uses 3 units of electricity in 40 minutes. How many units does it consume in 2 hours? கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான் இது. 40 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 யூனிட்ஸு. இதே இது 2 ஹவர்ஸ்ன்றது 60 + 60 120 மினிட்ஸு. 120 மினிட்ஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 3 9 யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ 9 யூனிட்ஸ். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்ளிகேஷன் ஆஃப் கேத்தோடு ரே ஆசிலோஸ்கோப் சிஆர்ஓ. சிஆர்ஓன்றது என்ன அப்படின்னா நம்ம லேப்ல எல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? ஒரு கிராஃப் மாதிரி மேலே கீழேயும் போயிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் இஇஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராமு, இது ரெண்டுத்துலேயுமே எதை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தோடு ரே ஆசிலோஸ்கோப்பு தான் யூஸ் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேவ் ஃபார்மெட் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணக்கூடியது. சரிங்களா? அப்போ எல்லா வேவ் ஃபார்மெட்டையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஸ்டடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டு ஸ்டடி த வேவ் ஃபார்ம் ஆஃப் ஏசி வோல்டேஜ், டு ஸ்டடி த வேவ் ஃபார்ம் ஆஃப் சவுண்டு ஃப்ரம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதுவும் கரெக்டு தான். டு மெஷர் ஸ்மால் ஏசி டு டிசி பொட்டன்ஷியல்ஸ். ஏசி டு டிசியில் வர்றப்ப பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிலோஸ்கோப்பை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மெயின் ஆசிலோஸ்கோப் கேத்தோடு ஆசிலோஸ்கோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 3க்குமே யூஸ் ஆகுது. அப்போ ஆல் ஆஃப் தி எபோ. இது போக வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அப்புறம் டிவிக்கு வர ஃப்ரீக்வன்சி, அதாவது யூஹெச்எஃப், விஹெச்எஃப், அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, ரேடியோவாக இருந்தாலும் சரி இல்லை டெலிவிஷன் டிவியாக இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரீக்வன்சிஸை செக் பண்ணுறதுக்கும் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்டிங் பண்ணுறதுக்கும் சிஆர்ஓவை யூஸ் பண்ணுறாங்க. கேத்தோடு ரே ஆசிலோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ரிசீவர்ஸு, வேறு எங்கேயாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்யூட் அனலிசிஸு, இதுக்கு எல்லாத்துக்குமே எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேத்தோடு ரே ஆசிலோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதில் 3மே யூஸ் பண்ணுறாங்க. ஆல் ஆஃப் தி அபவ் ஆன்சர். சரிங்களா? இப்போ கேத்தோடு கதிர் அலை நோக்கி கீழ்கண்ட எதற்கு பயன்படுது அப்படின்னா ஏசி மின்னழுத்தத்தின் அலை வடிவத்தை காண. அதாவது எப்படி போகும்னா இந்த கிராஃப் இந்த மாதிரி மேலே கீழே ஏறி போகும். சரிங்களா? அடுத்தது வெவ்வேறு இசைக்கருவியிலிருந்து வரும் ஒளி அலை வடிவத்தை காண. லாங்கிடியூடு வேவ் ஃபார்மெட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வேவ் ஸ்ப்ரெட் ஆகுறதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதை வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேத்தோடு கதிரை வச்சு கால்குலேட் பண்ணலாம். அடுத்து சிறு ஏசி மற்றும் டிசி மின் அழுத்தங்களை காண 3க்குமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் C is equal to மின்காந்த அலைகளின் திசை வேகம் எதற்கு சமம்? ஆக்சுவலாக அலை திசை வேகத்துக்கு ஃபார்முலா C equal to n லாம்டா. என்னன்றது என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, லாம்டான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலை நீளம். இது டைரெக்டாக யூஸ் பண்ணுறது. இதே இது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா μ0 ε0 வச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. μ0 பெர்மியபிலிட்டி, அதாவது உட்புகும் திறன். ε0 பெர்மிட்டிவிட்டி. சரிங்களா? விடுதிறன். இது 2ஐயும் வச்சு கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது 2ஐயும் வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/√of μ0 into ε0. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அஸ் வெல் அஸ் எதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லாம்டாவே யூஸ் பண்ணியிருக்கோம். காமனாக வந்து இந்த C equal to n லாம்டா எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேவ் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக திசைவேகத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி டிவைடட் பை காலம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அலை நீளம். சரிங்களா? லாம்டா டிவைடட் பை டைம். ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா n equal to 1/time. அப்போ இங்கே லாம்டா இன்ட்டு 1/t தான் நான் என்னென்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா லாம்டா இன்ட்டு என்னன்னு எழுதியிருக்கேன். அதை தான் n லாம்டா நீங்கள் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ ஒரு வேவ் எவ்வளோ வேகமாக ஏதோ ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள பெர்மிட்டிவிட்டியாவோ இல்லை பெர்மியபிலிட்டியோ யூஸ் பண்ணுதோ அதை வச்சு தான் நம்ம எதை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியை சொல்ல முடியும். ஸோ ஃபார்முலா 1/√of μ0 into ε0. சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு பவர் சப்ளை requirements are meet by thermal hydroelectric nuclear power plants match the following கேட்டிருக்காங்க. தெர்மல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மேட்டூரில் இருக்குது. அடுத்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மரவகண்டி லோயர் மேட்டூர், அடுத்து நெல்லித்துறை. அப்போ தேர்ட் ஒன். நியூக்ளியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கல்பாக்கம் அண்டு கூடங்குளம். விண்ட் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கயத்தாறு. அப்போ 4312. சரிங்களா? 4312. நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு 4 மட்டும் கண்டுபிடிச்சாலே ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து தெர்மல் வந்து தூத்துக்குடின்னு கண்டுபிடிச்சாலே என்னென்னு போட்டுடலான்னு பாருங்க, ஆன்சர் போட்டுடலாம் 4312. மீதி எல்லாத்தையுமே ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லேயே மற்றது தெரிலனாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். கரெக்ட்லி மேட்ச் த காம்பனண்ட் அண்ட் இட்ஸ் யூசஸ் இன் எ சர்க்யூட். கால்வனாமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா used to detect the current and its direction. சரிங்களா? இந்த கால்வனாமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டிடெக்ட் த கரண்ட். சரியா? அப்போ ஆன்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4. இப்போ ஆப்ஷனை செக் பண்ணிடணும். ஆப்ஷனில் 4ன்னு ஆரம்பிக்கிறது எங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடணும். 2 ஆப்ஷன் இருக்குது. இது மீதி 2 என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து 1 கண்டுபிடிச்சாலே நம்மளால் என்ன பண்ணிடும், ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது வோல்ட் மீட்டர் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ்ன்றது எதோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் அழுத்தத்திற்கான அலகு. அப்போ இங்கே வோல்ட் மீட்டர் மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட. இப்போ 4 3 இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம் 4321. அம்மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய. மின் தடையாக்கி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அம்மீட்டர் வந்து மின்னோட்டத்தை அளவிட. மின் தடையாக்கின்றது என்ன அப்படின்னா மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய. சரிங்களா? அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். An electric heater of resistance 5 ohm is connected to an electric source. If a current of 6 ampere flows through the heater, then find the amount of heat produced in 5 minutes. 5 ஓம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது. 6 ஆம்பியர் மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. வெப்பத்தின் அளவை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா H = I²RT. சரிங்களா? ஹச்ன்றது ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுறது. இப்போ ஐன்றது கரண்ட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 ஆம்பியர். இப்போ 6² 6 × 6. ரெசிஸ்டன்ஸ் மின் தடை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஓம் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ், 5 நிமிடம். சரிங்களா? இப்போ இங்கே நம்ம எப்பயுமே டைமை செகண்ட்ஸில் தான் மாற்றி எழுதணும். 5 × 6 300. சரிங்களா? 5 × 60 இப்போ 300 வினாடிகள். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? 36 × 3 18 8 பேலன்ஸ் 1 9 1 10 × 5 இப்போ 0 0 40 என்னஞ்சா 40க்கு 0 மீதி 4 0 4 1 × 5 அப்போ 54,000 ஜூல். சரிங்களா? நமக்கு வந்து ஆன்சரில் சில நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது கிலோ ஜூல்னு கொடுத்துருவாங்க. 54 கிலோ ஜூல்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் கரெக்டு தான். ஏன்னா கிலோன்றது என்ன அப்படின்னா × 1000 அர்த்தம். புரியுதுங்களா? ஆன்சர் சி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ். மின்னோட்டத்தின் அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆம்பியர். மின் அழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ட். மோல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பொருளின் தன்மை, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இதோட யூனிட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோல். கேண்டிலான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லுமினஸ் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலா. சரிங்களா? சவுண்டு. இது சவுண்டுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெசிபல். சரிங்களா? அந்த ஒளிச்செறிவு. இது ஒளிச்செறிவுக்கு டெசிபல். இந்த ஒளிச்செறிவு லைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலா. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் அண்ட் டேஷ் பேண்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிவி ப்ரோக்ராம்ஸ். டிவி ப்ரோக்ராம்ஸ்க்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா THF VHF, அதுக்கப்புறம் THF UHF, SHF VHF, VHF UHFன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஹை ஃப்ரீக்வன்சி அண்டு அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி. பொதுவாக ஃப்ரீக்வன்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ரீக்வன்சி MF, இதிலேருந்து மேலே போக போகிறோம். லோ ஃப்ரீக்வன்சி, இங்கே ஹை ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? அடுத்தது வெரி லோ ஃப்ரீக்வன்சி, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. அடுத்தது அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி, இங்கேயும் அல்ட்ரா லோ ஃப்ரீக்வன்சி ULF, இங்கே VLF. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SLF, சூப்பர் லோ ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி இங்கே சூப்பர் ஹை ஃப்ரீக்வன்சி. சரியா? அடுத்தது இங்கே மட்டும்தான் இருக்குது THF, ட்ரெமண்டஸ் ஹை ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? அப்போ மீடியம் ஃப்ரீக்வன்சிலேருந்து மேலே போனீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி, கீழே வந்தால் ஹை ஃப்ரீக்வன்சி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே போகிறோம். ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே வருது. இப்போ இந்த மீடியம் ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, இதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா SLF, அதுக்கு மேலே போனீங்கன்னா ELFன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் லோ ஃப்ரீக்வன்சி ELF, எக்ஸ்ட்ரீம் லோ ஃப்ரீக்வன்சி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SFக்கும் THFக்கும் வேணும்னா எழுதிக்கலாம் எக்ஸ்ட்ரீம் ஹை ஃப்ரீக்வன்சி, இல்லை ட்ரெமண்டஸ் ஃப்ரீக்வன்சி, ட்ரெமண்டஸ் ஹை ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? அப்போ டிவி ப்ரோக்ராம்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா VHF அண்டு UHF தான் யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸ்ட்ரீம் லோ ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹெர்ட்ஸ்லேருந்து 30 ஹெர்ட்ஸ் வரை இருக்கும். 3 ஹெர்ட்ஸ்லேருந்து 30 ஹெர்ட்ஸ். SLF அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 ஹெர்ட்ஸ்லேருந்து 300 ஹெர்ட்ஸ் வரை இருக்கும். ULF வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 ஹெர்ட்ஸ்லேருந்து
3000 ஹெட்ஸ். இந்த 3000 ஹெட்ஸுன்றதை 3 கிலோ ஹெட்ஸ்ன்னு மாற்றிக்குவாங்க. இப்போ இங்கே விஎல்எஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கிலோ ஹெட்ஸ்லேருந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 கிலோ ஹெட்ஸ் வரை இருக்கும். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கிலோ ஹெட்ஸ்லேருந்து 300 கிலோ ஹெட்ஸ் வரை இருக்கும். அடுத்தது மீடியம் ஃப்ரீக்குவன்சியை பொறுத்தளவு 300 கிலோ ஹெட்ஸ்லேருந்து 3000 கிலோ ஹெட்ஸ். சரியா, இதை மெகா ஹெட்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். அப்போ 30 மெகா ஹெட்ஸ். இப்போ ஹை ஃப்ரீக்குவன்சி எதில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மெகா ஹெட்ஸ். இப்போ 3 மெகா ஹெட்ஸ்லேருந்து 30 மெகா ஹெட்ஸ் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்குவன்சி. வெரி ஹை ஃப்ரீக்குவன்சின்றது 30 மெகா ஹெட்ஸ்லேருந்து 300 மெகா ஹெட்ஸ் வரை போகும். சரி, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VHF UHF. டிவியில் யூஸ் பண்ணுறது VHF அண்டு UHF யூஸ் பண்ணுறோம். சரியா, அடுத்தது இந்த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ தான் பார்த்தோம், மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட். ஜூல்ன்றது என்ன அப்படின்னா எனர்ஜி ஆர் ஒர்க்கு. சரிங்களா, ஆற்றல் அல்லது வேலையின் அலகு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூல். கூலும்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜஸோட யூனிட். ஓம்னா ரெசிஸ்டன்ஸ், மின் தடையின் அலகு ஓம். சரிங்களா, அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ட். சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டிக்கானது. அடுத்தது நம்ம மேக்னட்டிசம் பார்ப்போம். மேக்னட்டிசமில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். above the Curie temperature a magnetic material became. Curie வெப்பநிலைக்கு மேல் காந்த பொருள் டேஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Curie டெம்பரேச்சர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். சரிங்களா, ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இது என்னவா மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரா மேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாறப்போகுது. சரிங்களா, பாரா மேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாறுறதுக்கு தேவைப்படுற வெப்பநிலைக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Curie டெம்பரேச்சர், Curie வெப்பநிலை. சரிங்களா, மேக்னெட்டிக் மெட்டீரியலை பொறுத்தளவு 3 டைப்பு: ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், பாரா மேக்னெட்டிக் மெட்டீரியல், டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக அந்த அளவுக்கு காந்தத்தால் இருக்காது. பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஓரளவுக்கு ஈர்க்கப்படும். ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் நல்லாவே ஈர்க்கப்படும். சரிங்களா, டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன், அப்புறம் மெர்க்குரி Hg, அடுத்து H2O 3 H வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஸ்மத்து, சல்ஃபரு, காப்பர். சரிங்களா, பிஸ்மத்து, சல்ஃபரு, காப்பர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பருக்கு அப்புறம் சில்வரு, கோல்டு. சரிங்களா, சில்வரு, கோல்டு. இது எல்லாமே டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இதை பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிஎம் ஏசியில் ஓசியில் போகிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீனா பிளாட்டினம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே சில்வர், கோல்டு, ஏயு சில்வரு, கோல்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயா. பிளாட்டினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரா. பிளாட்டினம், மாங்கனீஸு ஆர் மாலிப்டினியம், அலுமினியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரோமியம், காப்பர் இங்கே படிச்சிட்டோம். இங்கே குரோமியம், ஆக்சிஜன், காப்பர் சல்ஃபேட். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல். சரிங்களா, பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ன்றது ஃபெரோவாகவும் இல்லாமல் டயோவாகவும் இல்லாமல் ஆக்ட் ஆகக்கூடியது, ரெண்டுக்கும் மீடியமாக இருக்கக்கூடியது. ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் 3 மெட்டீரியல் தான். நைஃப் கோன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிக்கல், ஃபெரஸ், கோபால்ட். சரிங்களா, நிக்கல், ஃபெரஸ், கோபால்ட். அப்போ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ், செயற்கை காந்தங்கள் தயாரிக்க எதை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியலை பொறுத்தளவு 3 டைப்பு: டயா, பாரா, ஃபெர்ரோ. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. Curie டெம்பரேச்சர்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காந்தத்தன்மை உள்ள பொருள் காந்த தன்மையற்ற பொருளாக மாற்ற தேவைப்படும் வெப்பநிலைன்னு படித்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கிறது பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாற்ற தேவைப்படும் வெப்பநிலை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Curie டெம்பரேச்சர். சரிங்களா, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 24. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ்? டிவிடி, அதுக்கப்புறம் வந்து காம்பேக்ட் டிஸ்க்கு சிடி, அப்புறம் பென்ட்ரைவ் யூஎஸ்பின்னு சொல்லக்கூடியது யூனிவர்சல் சீரியல் பஸ்ஸு. சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எது மூலியமாக ஆக்ட் ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேசர்ஸ் மூலியமாக ஸ்டோர் பண்ணக்கூடியது. இப்போ டிவிடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேசர்ஸ் இப்படி டாட்டாக வந்து சின்ன சின்ன பின் ஹோல்ஸாக போடும். அது 0101 கன்வெர்ட் ஆகி தான் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேசர்ஸ்னால பண்ணக்கூடியது. ஃப்ளாப்பி டிஸ்க் மட்டும்தான் எதால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்னால பண்ணுறது. சரிங்களா? அப்போ இதில் நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாப்பி டிஸ்க்கு. டிவிடினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க்கு ஆர் வீடியோ டிஸ்க்கு. டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். சரிங்களா? சிடின்றது காம்பேக்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவ்ன்றது யூஎஸ்பின்னு சொல்லக்கூடியது. யூஎஸ்பினா யூனிவர்சல் சீரியல் பஸ். சரிங்களா? யூஎஸ்பி டிரைவ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிடி பென்ட்ரைவ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓலடைல் மெமரி. சரிங்களா? அழிச்சு மாற்றி எழுதிக்கிறலாம். காம்பேக்ட் டிஸ்க் சிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாலடைல் மெமரி, திரும்ப பயன்படுத்த முடியாது. அப்போ ஒன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்டோரேஜ் மட்டும்தான். ஃப்ளாப்பி டிஸ்க்கு வாலடைல் மெமரி, திரும்ப அழித்து பயன்படுத்திக்கலாம், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது ஒரு மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாப்பி டிஸ்க்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். த கான்வர்ஸ் ஆஃப் மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட் இஸ். காந்தவியல் விளைவின் மாற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. விலாரி எஃபெக்ட். விலாரி எஃபெக்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எமிலியோ விலாரி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எமிலியோ விலாரி ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலோட ஷேப்பு இல்லை டைமென்ஷன் இதை மாற்றணும் அப்படின்னா அதோட மேக்னட்டிசேஷன் ப்ராப்பர்ட்டியும் மாறும். சரிங்களா? மேக்னடைசிங் ப்ராப்பர்ட்டியும் மாறும்னு யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விலாரி. சரியா? அப்போ இங்கே ஸ்ட்ரெஸ் மூலியமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நான் இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸு பர்டிகுலர் ஏரியாவில் கொடுக்குறேன். இப்போ இது திரும்ப ஆக்ட் ஆகக்கூடியதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மூலியமா ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்போ டைமென்ஷனோ மாறி நமக்கு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னட்டிசிங் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலாரி எஃபெக்ட். அப்போ மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்டோட கான்வர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விலாரி எஃபெக்ட். இந்த தாம்சன் எஃபெக்ட் அண்ட் கியூரி எஃபெக்ட் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரிங்களா? பிட்டர் பவுடர் எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலியமா அல்லது மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் மூலியமா இதோட டைமென்ஷன்ஸை பார்க்கறதுக்கு உதவுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட்டர் பவுடர் எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? டொமைன் வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறது இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட்டர் பவுடர் எஃபெக்டை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு விசுவலைஸ் மேக்னெட்டிக் டொமைன்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுற எஃபெக்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட்டர் பவுடர் எஃபெக்ட். அப்போ இங்கே கான்வர்ஸ் ஆஃப் மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் காந்தவியல் விளைவின் மாற்று எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விலாரி விளைவு. பி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் மேக்னெட்டிக் ரெசனன்சிங் இமேஜிங் எம்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய ஸ்கேனிங் பர்பஸில் டேஷ் வயர் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பொதுவாக மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கரண்ட் கேரிங் கண்டக்டர் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் கண்டக்டராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியும். இஎம்எஃப் அதிகமாக ஜென்ரேட் ஆகும், அங்கே சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக உருவாகும். சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயர் இருக்குது. சரிங்களா? ஒரு வயர் இருக்குது, அது கண்டக்டர்னு எடுத்துக்குவோம். இந்த கண்டக்டரில் கரண்ட் போய்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டக்டரை நம்ம ஒரு சூப்பர் கண்டக்டராக யூஸ் பண்ணுறோம். சூப்பர் கண்டக்டர்னா நற்கடத்தி, ரொம்ப நல்லா கடத்தும். சரிங்களா? இல்லை கடத்தின்னு வச்சுக்கலாம், அதிகமாக கடத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு அலுமினியம் யூஸ் பண்ணலாம். இதை விட்டோம்னா காப்பர் CU. சரிங்களா? அப்போ இந்த மூணுத்தில் ஏதோ ஒரு சூப்பர் கண்டக்டரை யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுறப்போ அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்.
ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இதான் எம்ஆர்ஐ ஸ்கேனில் யூஸ் பண்ணுறது. அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டிங் வயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, புரியுதுல? ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹான்ஸ் ஒயர்ஸ்டெட் சொன்ன இஎம்எஃப். சரிங்களா, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆக போகுது. இப்போ இண்டக்ஷன் மெத்தடு தான் இது. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் போகுது, கரண்ட்டை சுற்றி என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த கண்டக்டருக்கு பதில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டரை யூஸ் பண்ணுறோம். அப்போ இதோட ஸ்ட்ரென்த் இன்னும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. சரிங்களா, அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசனன்ஸை கொடுக்கும், ஒத்ததிர்வை கொடுக்கும். ஒத்ததிர்வு மூலிமா இமேஜிங்கை உருவாக்க முடியும். சரிங்களா, இதுதான் எம்ஆர்ஐ ஸ்கேன். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் கண்டக்டிங். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். அசஸ்ன்னு பாருங்க. ஃபெர்ரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் கேன் பி பெர்மனன்ட்லி மேக்னைஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், நைஃப் கோ நிக்கல், இல்லை அப்படின்னா ஃபெரஸு, இல்லை அப்படின்னா கோபால்ட், இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ரீசன் என்னன்னு பாருங்கள். ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஸ்ட்ராங் atomic magnetic dipoles that align in the presence of an external magnetic field leading to permanent magnetization. சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நிக்கல் எடுத்துக்கிறேன். நிக்கலில் இந்த மாதிரி ஆட்டம்ஸ் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஏனோ தானோன்னு ஏதோ டைரக்ஷன் சைடு போய்கிட்டு இருக்கும். இப்போ இதை நீங்கள் மேக்னட்டிசிங் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சேம் டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சிடும். டைபோல் மூவ்மெண்ட் உருவாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, நார்த்து போல் சவுத்து போல்னு 2 போல் உருவாக ஆரம்பிச்சிடும். இப்படி உருவாகிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டாக பின்னால் பெர்மனண்ட் மேக்னெட்டாக மாறுது. இப்போ ஃபெர்ரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் தான் பெர்மனன்ட்லி மேக்னடைஸ்டாக இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைபோல்ஸ் உருவாகுது. அதோட எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரே சேம் போலரைசேஷன், எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைரக்ஷனில் அலைன் ஆகக்கூடியது. சரிங்களா, அப்போ ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். அப்போ ஆன்சர் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ? எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் டு பி அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக். சரியான கூற்றை தேர்ந்தெடு. மின்காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்த பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் என்னெல்லாம்னு கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரிசிஸ் லூப்பு நேரவாக இருக்கணும். ஹிஸ்டரிசிஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காந்த தயக்கம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. இது மேலே ஒரு காந்தத்தை வைக்கிறேன், இது வந்து ஒட்டிக்கிறது. இப்போ நான் இதுக்கு கீழே இன்னொரு மேக்னெட்டிக் மெட்டீரியலே வைக்கிறேன். அப்போ மேலே காந்தம் இருக்குது, இது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல், இன்னொரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் இப்படி ஒட்டியிருக்கு. நான் டக்குன்னு இதை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணோடனே இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்த விசை கோடுகள், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸஸ் இருக்கும். இதுக்குள்ளேயும் போனதுனால உடனே இது கீழே விழுகாது. புரியுதுங்களா? இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் ஒட்டி இருக்கும். இப்போ இது விழுகுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்த தயக்கம். அப்போ இது அப்போஸ் பண்ணி உடனே விழுந்துருச்சு அப்படின்னா அங்கே ஹிஸ்டரிசிஸ் லூப்பு பெருசாக உருவாகும். இந்த லூப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா யாருக்கெல்லாம் சுருக்கமாக இருக்கோ அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். பெர்மனன்ட் எலக்ட்ரோ மேக்னெட்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அதே மாதிரி ஹை பெர்மியபிலிட்டி, மிக ஊடுருவு திறன் இருக்கணும். இப்போ ஒரு மேக்னெட் இருக்குது, நார்த்து போல் சவுத்து போல்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் வைக்கிறேன். இதிலேருந்து வரக்கூடிய காந்த விசை கோடுகள் ஃபுல்லாக இதுக்குள்ளே ஊடுருவணும். நல்லா ஊடுருவனா தான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இல்லை 2 காந்தம் இருக்குது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோ இல்லை அட்ராக்டிவ் ஃபோர்ஸோ நடக்கணும் அப்படின்னா ரெண்டுத்துக்குள்ளே என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஊடுருவி போகும் திறன் அதிகமாக இருக்கணும். அப்போ பெர்மியபிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும். இப்போ ஹை பெர்மியபிலிட்டி, அதிக ஊடுருவும் திறன் இருக்கணும். அப்போ ரெண்டாவதும் கரெக்டு. ஹை கோஎர்சிவிட்டி, காந்த நீக்குதிறன் அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக காந்த நீக்குதிறனை இருக்கவே கூடாது. கோஎர்சிவிட்டி நெகட்டிவில் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல காந்தமாக செயல்படும். சரிங்களா, அப்போ தேர்ட் ஒன்று தப்பு. ஃபோர்த் ஒன்று பாருங்கள், லோ ரெட்டன்டிவிட்டி, குறை தக்க வைப்பு திறன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக குறை தக்க வைப்பு திறன் தான் இருக்கணும், லோ ரெட்டன்டிவிட்டி தான் இருக்கணும். சரிங்களா, அப்போ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவு 1, 2 and 4 ஆர் கரெக்ட். மூணாவது மட்டும் தப்பாக இருக்குது. அப்போ கோஎர்சிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
குறைவாக இருக்கணும், இல்லை நெகட்டிவில் இருக்கணும். 0வை விட எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்கணும், ஹையாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 மற்றும் 4 சரி. சரிங்களா? சரி, இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் திரும்ப 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 பார்க்குறப்ப எந்த ஏரியாவில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஸ்டினை எப்படி உடச்சி படிக்கிறது அப்படின்றதும் புரியும். ஸோ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஒய் குவிஸ் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஸ்கோர் பூஸ்ட் ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.